ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் டைரக்டிவில் என்ஜி ஃபார்ம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் அமேசானில் லைக் 100 ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம 100 ப்ராடக்ட்டுக்குமே மேனுவலாக டிவ் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ஜி ஃபார் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வியூ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் டேஷ்போர்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேஷ்போர்ட் காம்பனண்ட்டில் ஆங்கிள் 19 தான் அட் ஃபார் அனோடேஷன் வச்சு நம்ம என்ஜி ஃபார் யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஸ்டார் என்ஜி ஃபார்னு யூஸ் பண்ணுவோம். இந்த டேஷ்போர்ட் காம்பவுண்டில் இருக்க ப்ராடக்டை நம்ம எப்படி என்ஜி ஃபார் வச்சு லூப் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிவ் டேக்கில் என்ஜி ஃபார் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம மொபைல் டேட்டாஸ் இருக்குது. இது எப்படி நம்ம லூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ஜி ஃபார் வச்சு. லெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லெட் இங்கே ப்ராடக்ட்னு இருக்குது. அந்த ப்ராடக்ட் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் இங்கே இந்த மெத்தட் நேமை நமக்கு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப்னு போட்டுட்டு இந்த மெத்தட் நேமை கால் பண்ணுவோம். இங்கே லெட் ஆஃப் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட்னு போட்டுட்டு ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிற நேம், ப்ரைஸு, இமேஜை நம்ம கால் பண்ணிக்கலாம். அதான் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் நேம் போட்டிருக்கோம். ஜாவாவில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் HTML என்ஜி ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலரில் எத்தனை ரெக்கார்டு இருக்குமோ அவ்வளோ ரெக்கார்டையும் க்ரியேட் பண்ணுவோம். சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். என்ஜி ஃபார் கேபிட்டல் ஆர் பண்ணுவோம். இது டபுள் கோட்ஸில் போடணும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா என்ஜி ஃபார் வச்சு லூப் பண்ணி இங்கே இருக்க ப்ராடக்டை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். என்ஜி ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேஸ்ட் அப்பான் தி கண்டிஷன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஷாப்பிங் வெப்சைட்டில் அமேசான் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ் இருக்குது, ஃபேஷன் இருக்குது, அண்ட் தென் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிக்கு நம்ம அதுதான் என்ஜி ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பன்.ts ஃபைல் வந்துருங்க. காம்பன்.ts ஃபைலில் ஒரு வேர்டு இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்கே ப்ராடக்ட்டுக்கு கேட்டகரின்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. இது எலக்ட்ரானிக் கேட்டகரி, அந்த எலக்ட்ரானிக் கொடுத்துருக்கோங்க. இதுவுமே எலக்ட்ரானிக் கேட்டகரி, அதேமாதிரி இதுவும் எலக்ட்ரானிக் கேட்டகரி. அதேமாதிரி நம்ம திருப்பி நம்ம ட்ரெஸ்ஸுன்னு நேம் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருப்போம். கேட்டகரி ஃபேஷன் கொடுத்துருப்போம். அதேமாதிரி இன்னொரு ஐடி ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கேட்டகரி ஃபேஷன் கொடுத்துருப்போம். காம்பனன்ட் ஃபைலில் இது கொடுத்துட்டு தென் HTML பேஜ் வந்துட்டு ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ஜி ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கேட்டகரின்னு கொடுத்துக்கோங்க. கேட்டகரி கொடுத்துட்டு ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார் என்ஜி ஸ்விட்ச் கேஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸு எலக்ட்ரானிக் கொடுத்துருக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு S3 ஓப்பன் பண்ணி என்ஜி ஸ்விட்ச் கொடுத்துட்டு அதுக்கு ஃபேஷன் கொடுத்துருங்க. தென் அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருங்க. நார்மல் ஜாவாவில் ஸ்விட்ச் கேஸ் பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் கேஸுமே ஒர்க் ஆகும். தென் இங்கே நம்ம 2 ஸ்விட்ச் கேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்காக 2 ஸ்விட்ச் கேஸுக்கும் பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். இங்கே பட்டன் கொடுத்துட்டு கிளிக் ஈவெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கிளிக் ஈவெண்ட் கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிப்போம். அதேமாதிரி இங்கே பட்டன் ஃபங்க்ஷனுக்கு கிளிக் ஈவெண்ட் கொடுத்து கேட்டகரியில் ஃபேஷன் கொடுத்துட்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கேட்டகரின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். கேட்டகரின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கேட்டகரியை இட்ஸ் ப்ராடக்ட்டுக்கு கேட்டகரின்னு போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு
அந்த ப்ராடக்ட்டை ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம். கெட் ஃபில்டர் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு ரிட்டர்ன் திஸ் ஆஃப் ப்ராடக்ட்னு கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃபில்டர் க்ரியேட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் கேட்டகரி இருக்குது, அதுக்குள்ளே சப் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்து என்ஜி ஃபார் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். அங்கே லெட் ஆஃப் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக லெட் ஆஃப் ஃபில்டர் ப்ராடக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு HTML காம்போனன்ட் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. அதனால தான் இங்கே HTML டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதனால தான் அதான் டிஃபால்ட்டுன்னு வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. எலக்ட்ரானிக் கொடுத்தோம்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதே ஃபேஷன் கொடுத்தோம்னா ஃபேஷன் ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும்.